வெல்கம் டு அ கோர்ஸ் ஆன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் டைனமிக்ஸ் ஐடியாஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு லெக்சரில் we are going to talk about the concept of angular momentum and orbit motion. சரிங்களா, வாங்க டைரக்டாக போயிடுவோம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ பார்ட்டிகல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா we are considering a particle. சரிங்களா, ஸ்பேஸில் வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கல் கன்சிடர் பண்ணுறோம். இந்த பார்ட்டிக்கலோடைய மாஸ் வந்து m யூனிட்ஸ். ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு m யூனிட்ஸ் இருக்க மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணியிருந்திருக்கோம். இதை வச்சுக்கிட்டு இங்கே நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற நியூட்டோனியன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ நியூட்டோனியன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா இந்த XYZ பிளேன், தட் இஸ் OXYZ. ஸோ இந்த விஷயத்தை தான், சாரி ஐ செட் இட் அஸ் பிளேன். ஸோ இந்த ஸ்பேஸை தான் வந்து நம்ம நியூட்டோனியன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இதை கன்சிடர் பண்ணிட்டு நம்ம வந்து எப்படி லீனியர் மொமெண்டம்ங்கிற விஷயத்தை நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்ஸ் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது லீனியர் மொமெண்டம்னு ஒரு விஷயம் டிஃபைன் பண்ணியிருந்தோம். தட் இஸ் மாஸ் டைம்ஸ் ஆஃப் தி வெலோசிட்டி வெக்டர். இதை தான் வந்து லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல எம்ங்கிறது மாஸ் ஆஃப் அ பார்ட்டிகல், விங்கிறது வெலோசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல். சரிங்களா, இப்போ the moment about origin. So the moment about the origin O of the vector mv is called the moment of a momentum. லீனியர் மொமெண்டம் உடைய மொமெண்ட் நம்ம எடுக்கிறது we call it as moment of the momentum. அல்லது இதை என்னன்னு சொல்லலாம்னா ஆங்குலர் மொமெண்டம்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, அதாவது நம்மளுடைய லீனியர் மொமெண்டமுக்கு நீங்க மொமெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு தி ஆரிஜின் ஓ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதைத்தான் வந்து we call it as angular momentum. ஸோ angular momentum எதுக்கு? ஆஃப் தி பார்ட்டிகல். எந்த பார்ட்டிகல் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்? இங்க பிங்கிற பார்ட்டிகல் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பிங்கிற பார்ட்டிகளுடைய மொமெண்டம் அபவுட் ஓ அட் அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல என்ன அப்படிங்கறத தான் நம்ம சொல்லி இருந்திருக்கோம். சரிங்களா, அதை வந்து எப்படி டினோட் பண்றோம் அப்படின்னா denoted by h naught. ஸோ இங்க நமக்கு வந்து பார்ட்டிகல் இருக்கு. ஸோ பார்ட்டிகளுடைய லீனியர் மொமெண்டம் இப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதோடைய மொமெண்ட் ஸோ இந்த டைரக்ஷன்ல தான் வந்து நம்மளுடைய லீனியர் மொமெண்டம் சரி ஆங்குலர் மொமெண்டம் வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ பை த டெஃபினேஷன் ஆஃப் அ மொமெண்ட் இங்க நம்ம வந்து ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ பார்ட்டிகலை வந்து எப்படி எழுதுறோம்னா angular momentum of a particle. அதை h naught னு denote பண்றோம். ஆக்சுவலி h naught வெக்டர். சரிங்களா, which is r cross mv vector. ஸோ இந்த இடத்துல எல்லாமே they are given in bold faces to denote their vectors. இங்க ஆறுமே பொசிஷன் வெக்டர் தாங்க. சரிங்களா, ஸோ இந்த விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்க அப்படின்னா h naught is a vector perpendicular to the plane containing r. சரிங்களா, இந்த இடத்துல இந்த டயக்ராம்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா we have a plane. இந்த பிளேன் வந்து எதாவது பேஸ் பண்ணியிருக்கு? நம்ம பொசிஷன் வெக்டர் as well as the linear momentum. இது ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலரா தான் வந்து நம்மளுடைய ஆங்குலர் மொமெண்டம் இருக்கு. சரிங்களா, ஸோ அந்த விஷயத்தையும் வந்து let us
write down here. So note that h naught vector is a vector perpendicular to the plane containing position vector and the linear momentum. ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா இதோடைய மேக்னிடியூட் வேல்யூவை நம்ம எப்படி எழுதலாம்னா h naught is r m v sin phi. இந்த இடத்துல இந்த phi அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா பொசிஷன் வெக்டருக்கும் லீனியர் மொமெண்டமுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள். ஸோ வேர் phi is the angle between r vector and mv vector. ஸோ இதிலிருந்து நம்ம யூனிட்ஸ் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா என்னதுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட்டிக்கல்ல தான் நம்ம அப்ளை பண்றோம். ஸோ பார்ட்டிக்கலுக்கு அப்ளை பண்றோம் அப்படிங்கும்போது பார்ட்டிக்கலுக்கு அப்ளை பண்றோம் என்ன டிஸ்டன்ஸ்ல அப்ளை பண்றோம். ஸோ மீட்டர்ஸ், ஓகே, மீட்டர்ஸ் மல்டிப்ளைட் வித் மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம் அண்ட் வெக்டருக்கு வந்து வெலோசிட்டிக்கு வந்து மீட்டர் பெர் செகண்ட்ஸ். ஸோ டுகெதராக பார்த்துட்டீங்க அப்படின்னா இட் இஸ் kilogram meter square per second. So the unit of angular momentum is kilogram meter per second square in SI units. இதே வந்து US customary unitsல பார்த்துட்டீங்க அப்படின்னா it is feet slug feet per second. So இதை வந்து feet multiplied with pounds into seconds எழுதனா. So feet times of pound into seconds. It is for US customary units. சரிங்களா? இப்போ நம்ம வந்து h நாட் வெக்டரா என்ன அப்படிங்கறத எழுதி இருந்திருக்கோம். இப்போ h நாட் உடைய காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ h நாட் வந்து r வெக்டர் கிராஸ் mv வெக்டர் அப்படிங்கிற ஒரு நோட்டேஷன் நம்ம கொடுத்துருந்தோம். This may be written as I vector, j vector, k vector from our basic vector algebra. இந்த விஷயங்கள் நம்ம எழுதுறோம். ஸோ பொசிஷன் வெக்டர் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் XY செட்ல எழுதியிருப்போம். அண்ட் வெலோசிட்டியை வந்து வெலோசிட்டி இன் x direction, velocity in y direction plus velocity in z direction இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா mass is a constant quantity. So அப்போ mass times of velocity x, mass times of velocity in y direction, mass times of velocity in z direction. ஸோ இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ymvz minus cmvy plus j times of minus j times of xmvz minus zmvx plus k times of xmvy minus ymvx. இதிலிருந்து from each thing you can take m outside. So when we take m outside, it is yvz minus zvy minus j, or you can take convert it to a positive quantity. Just இது மாத்தி எழுதணும் அப்படின்னா m zvx minus xvz plus k times of m into xvy minus yvx. சரிங்களா?
இதிலிருந்து what we write is that angular momentum. சரிங்களா? angular momentum இந்த இடத்துல we are representing angular momentum at O. அதத்தான் represent பண்ணியிருக்கோம். It is not H naught, it is HO. சரிங்களா? இப்போ x directionல angular momentum என்னன்னு பார்த்தீங்கன்னா mass times of yvz minus actually yv suffix g minus zvy அடுத்து அதே மாதிரி hy என்னன்னு பார்த்தீங்கன்னா m times of zvx minus xvz hz என்னன்னு பார்த்தீங்கன்னா m times of xvy minus yvx. சரிங்களா? இப்போ we are looking for some particular case. அது என்ன அப்படின்னா suppose particle moves in xy plane. பார்ட்டிகல் வந்து xy பிளேன்ல மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா then what happens? z value is 0. சரிங்களா? ஆனா அந்த டைரக்ஷன்ல z டைரக்ஷன்ல வந்து there is no movement that is taking place. இப்போ இந்த மாதிரி இருக்க போகுது. z value 0 அப்படின்னாலே இருந்துட்டு கண்டிப்பா velocity in that direction is also 0. Therefore இது எப்படியே கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. v z is 0, c is 0. ஸோ உங்களோட hx 0, hy 0, hz is going to be your complete angular momentum. So that is mass times of xvy minus yvx. சரிங்களா? இந்த xy பிளேன்ல பார்ட்டிகல் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. xy பிளேன்ல மூவ் ஆகிட்டு இருக்கும்போது எந்த டைரக்ஷன்ல மட்டும்தான் இந்த பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் ஒன்லி angular momentum takes place. அந்த ஐடியாலஜியை தான் வந்து இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னு இது பண்ணது. இப்போ எந்த பிளேன்ல இருக்கோ அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படிங்கறத நம்ம முன்னையே சொல்லியிருந்தோங்களா? இங்க அது ஏதோ ஒரு பிளேனை வச்சுட்டு பேசாம மூமெண்டே வந்து xy பிளேன்ல தான் இருக்கு அப்படிங்கும்போது அதுக்கு பெர்பெண்டிகுலரா தான் வந்து நம்மளுடைய இந்த ஆங்குலர் மொமெண்டம் ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதே விஷயத்த வந்து போலார் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி பேசணும் அப்படின்னா என்ன நடக்க போகுது அதத்தான் வந்து இந்த லெக்சர் இந்த அடுத்த டாபிக்கா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பட் பிஃபோர் தட் இந்த கேஸ்ல சரி யா we are done with that case. இந்த கேஸ்க்கு வருவோம். ஸோ போலார் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி ரிசால்வ் பண்றோம் அப்படின்னா போலார் கோஆர்டினேட்ஸ்க்குன்னு போயிட்டோம் அப்படின்னாலே இருந்துட்டு we do the things in radial and transverse direction. ஸோ இது பார்த்துட்டீங்க அப்படின்னா velocity சாரி லீனியர் மொமெண்டம் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னா we resolve this force. இங்க எழுதும்போது என்ன சொல்றது, இந்த ஃபோர்ஸை நீங்க ரிசால்வ் பண்றீங்க அப்படின்னா cosine phi with the terms of cosine phi இங்க போகும்போது sin phi வச்சு we resolve things, right? ஸோ அப்போ h நாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கணும். அதுதான் நம்ம கரெக்டுங்களா? ஸோ இந்த டைரக்ஷன்ல பார்ட்டிகல் ஆக்ட் ஆகுது. இப்போ இங்க முன்னாடி நம்ம பண்ணதுமே பார்த்துட்டீங்கன்னா இது எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்கோ இதை வச்சு ஒரு பிளேன் ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். இங்க பார்ட்டிகல் வந்து இப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறது இதுதான். ஸோ h நாட் may be written as r mv sin phi. சரிங்களா? ஸோ இந்த r mv sin phiங்கிறது இந்த இடத்துல ஆக்சுவலி இந்த இடத்துல என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா it is r m v theta. The v sin phi is nothing but v theta. So the velocity in the transverse direction. அடுத்தது ஸோ இதை வச்சுக்கிட்டு
we write what is angular momentum in polar coordinates. So this is nothing but h naught vector is mass r square theta dot. ஏன் அப்படின்னா உங்களுடைய v theta is nothing but r theta dot. ஸோ அந்த ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸாக வந்து ஃபோர்ஸஸ் ரிசால்வ் பண்ணும்போது நம்ம வெலோசிட்டி இந்த டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூ கேன் ரெஃபர் தட் லெக்சர். அந்த வேல்யூவை கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். சரிங்களா? நவ் லெட் அஸ் கால்குலேட். ஓகே, we are done with this thing. போலார் கோஆர்டினேட்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணும்போது இந்த விஷயம் தான் நமக்கு வருது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். Now let us do some calculations. Okay, so that is time derivative of now we are about to find d upon dt of h naught. இது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். So time derivative may be written as h naught dot, which is by properties it is r dot cross mv vector, that is r vector dot cross mv vector plus r vector cross mv vector dot. சரிங்களா? ஸோ பொசிஷன் வெக்டருக்கு டைம் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிங்கன்னா that becomes the velocity, plus velocityக்கு டைம் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிங்கன்னா that becomes the acceleration. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு சில ப்ராப்பர்ட்டியை வச்சு we are going to do the conclusions. Since v vector and mv vector are collinear, I write v vector cross mv vector is 0. இங்க நான் எதை மீன் பண்ண வரேன்னு உங்களுக்கு புரியலைன்னா you can just do this. I vector, j vector, k vector. So this is vx, vy and vz. This would be m times of vx, m times of vy, m times of vz. பார்த்துட்டீங்கன்னா செகண்ட் ரோவுடைய ஸ்கேலார் மல்டிபிள் தான் தேர்ட் ரோ. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த டிட்டர்மினன்ட் இஸ் கோயிங் டு பி 0. இப்போ இந்த மாதிரி ரெண்டு வெக்டருடைய கிராஸ் ப்ராடக்ட் 0 வரது தான் வந்து மேத்தமெட்டிக்கலி வி டிஃபைன் தே ஆர் கொலினியர், அதாவது தே லை ஆன் த சேம் பிளேன் அப்படின்னு நம்ம சொல்ல வருவோம். இது ரெண்டு சேம் பிளேன்ல இருந்துச்சுன்னா we'll get this quantity to be 0. So by this we write this one. ஸோ இப்போ இது கொலினியாரிட்டி யூஸ் பண்ணி இதை நம்ம சொல்லிடுறோம். Now by Newton's second law நம்ம என்ன சொல்லலாம்? Summation of forces, okay, is mass times of the acceleration. அப்போ இந்த விஷயங்கள் வச்சுக்கிட்டு நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா the time derivative of these things is 0 plus r vector cross summation of f vectors. சரிங்களா? இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கறது இப்ப நம்ம பார்ப்போம். So r vector cross summation of f vector represents the sum of moments about the point O of these forces. சரிங்களா? இப்போ moments அப்படிங்கும்போது we may give the notation summation m naught. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா summation m naught is
h naught. So in a moment, sorry, h naught, sorry, ho vector dot. இங்கேயுமே moment about the point origin. ஸோ இந்த விஷயம் தான் நமக்கு கிடைக்குது. இப்போ இதை வச்சுக்கிட்டு we can restate the Newton's second law. ஓகே, ஸோ இங்க கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா restated Newton's second law of motion.